குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற கோர்ஸில் நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் 2 இயர் சர்வீசஸ் அண்ட் குரூப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் அப்கமிங் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டான பீப்புள் மறக்காமல் என்கொயரி பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா விசிட் அவர் அகாடமி இன் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம குரூப் 1 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு டார்கெட் பண்ண போகிறோம், அடுத்தது என்னென்ன படிக்க போகிறோம், நமக்கு என்ன சோர்ஸஸ் என்னென்ன நமக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்க்கு தனியாக போயிட்டுருக்கோம் அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்க்கு தனியாக போயிட்டுருக்கோம். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் குரூப் 2A இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஃபுல் சோர்ஸஸ் அப்கமிங் வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும். அண்ட் ஆஃப்டர் தட் தமிழுக்கு மட்டும் ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் அல்லது மெட்டீரியல் ஒன்லைனராக வந்துடும். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம இந்த ஒரு ஐடியா நம்ம கிளான்ஸ் இது பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனில் நம்ம வரப்போகிற குரூப் 1 அண்ட் குரூப் 2 இயர் சர்வீஸ் அண்ட் குரூப் 4 நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னு நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிற டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்க போகிறேன் அதாவது இதுக்கப்புறம் நான் படிக்க போகிறேன், இனிமேல் தான் நான் புக்கே எடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான தேவை உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ். ஃபர்ஸ்ட் சோர்ஸே நமக்கு என்ன சிஎன்பிசியில் சொல்கிறது ஸ்கூல் புக்ஸ். ஓகே, நீங்கள் ஏதர் எனக்கு தமிழில் படித்தா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அஸ் வெல் அஸ் நான் இங்கிலீஷில் படித்தாங்க கன்வீனியண்ட்டாக இருக்குன்றவங்க நீங்கள் டூ யுவர் ஆப்ஷனல் வெரி ஸ்ட்ராங் மெத்தட். ஓகே, நீங்கள் எடுக்க போகிற ஒரு கோர் என்னன்னா நீங்கள் எழுத போகிற ரிட்டன் தான். சரிங்களா, நம்ம பிலிம்ஸ் படிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலே நம்ம என்ன படிச்சிடணும், மெயின்ஸும் படிச்சிடணும். ஸோ நம்ம இது ரெண்டு நமக்கு சேர்ந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு மெரிச் பண்ண நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம பிலிம்ஸுக்கும் நம்ம வச்சுக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்ம மெயின்ஸுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் ஃபார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பெட்டர். ஹிந்துவை தவிர்த்து நீங்கள் ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஆர்என்டி பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒப்பீனியன் பார்க்கணும் அண்ட் எடிட்டோரியல் நீங்கள் எஸ்ஏஎஸ் நீங்கள் பார்க்கணும். ஒரு டாபிக் அந்த டாபிக் அனாலிட்டிக் அந்த மாதிரி சென்ஸ் வரணும். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவாக நம்ம பண்ணோம்னா நம்ம ரெகுலராக போகிற வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதோட என்னென்ன பண்ணுறோம் நம்ம ரெகுலராக நம்ம ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதா நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிற சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆர்டிகல் எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 இயர் பிளான் என்னென்ன வந்திருக்கு, இப்போ இந்தியா என்ன, ஸோ இதோட ரெவல்யூஷன் எப்படி எந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு நான் இதில் வீக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம அதை எப்படி இன்னும் நம்ம செல்ஃப் பில்டிங் பண்ணுறான்னு ஒரு கான்செப்ட் நம்ம இதில் பார்த்துலாம். இது நம்ம பார்த்தாலே போதும், நம்ம சிலபஸ்க்கு யூஸ் ஆகிட்டோம் ஆஸ் வெல் அஸ் நம்ம இதே கான்செப்ட் தான் ஸ்கூல் புக்கில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை நீங்கள் தரவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் நியூஸ் பேப்பர் இப்படிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அப் டு 1 or 2 monthsக்குள்ள உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ஃப்ளூயண்ட்டாக ஒரு 60 days நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்லிங்கிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மெயின் சிலபஸ் நம்ம என்னென்ன அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம பிளாக் வைஸாக நம்ம பண்ண போகிறோம், யூனிட் வைஸாக பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம ரிப்பீட்டட் கொஷின் ஏரியா என்ன, கான்செப்ட் என்ன, இந்த மாதிரியான ஒரு டயக்ராமேட்டிக் ஒரு அல்காரிதமாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டா உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பேக் போனாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் நோட்ஸ் தான். நீங்கள் எடுக்க போகிற இந்த ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு அப் டு ஸ்டார்டிங் ப்ரிலிம்ஸ்லேருந்து உங்களுக்கு மெயின்ஸையும் தாண்டி இன்டர்வியூ வரைக்குமே நீங்கள் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் வரும். ஏன்னா இது நம்ம நீங்கள் கரண்ட் அஃபேர் நீங்கள் ஒரு பேசிஸ் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம டில் டேட் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 month அப்புறம் நமக்கு ஒரு நியூஸ் பேப்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, ஸோ நியூஸ் எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன, வெரிடிட் கேஸ்ன்னு என்ன, ஓகே வெரிடிட்னா என்ன, நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பாலிட்டி நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. வெரிடிட்னா எனக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியும். நமக்கு ஆர்டிக்கல், ஷெடியூல், இது ஆக்சுவலாக ஒரு நியூ ஜானர் இப்போ டிஎன்பிசி நான் படிக்க போகிறேன், யூபிஎஸ்சி நான் படிக்க போகிறேன்றவங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வித்தியாசமாக அஃபிடபிட்னா என்ன டவுட்டாக இருக்கும், ஆடிட் அப்படின்னா என்ன, ஒரு ஆடிட்னா என்ன, இதெல்லாம் ஒரு காமன் டேர்ம்ஸ். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட், இந்த மாதிரி ஆர்டிக்கல் டேர்ம்ஸ் நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஆர்டிகல்ஸ் எப்படி பண்ணுறது, கரண்ட் அஃபேரும் நம்ம இதுக்கு என்னென்ன லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை நம்ம ரெகுலராக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ
இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இது நமக்கு யூடியூப் சோர்ஸில் வர இந்த இதுக்கப்புறம் நடத்துகிற இந்த டெஸ்ட் சீரீஸாக இருக்கலாம். ஸோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, நான் ஒரு 2 நாள் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து 6th-லேருந்து 12th ஸ்கூல் புக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல் தரவு பண்ணுறேன் சார். நான் என்னால் கிளியர் பண்ண முடியுமானா பத்தாது. இதுக்கு அடிஷ்னல் சோர்சஸ்ன்னு இருக்குது. அடிஷ்னல் சோர்சஸ் எங்கெங்க போய் படிக்கலாம், அதை எப்படி படிக்கலாம். நோட்ஸ் மேக்கிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த நோட்ஸ் மேக்கிங்கிற ஒரு ஸ்கில்லை நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுக்க போகிற அந்த நோட்ஸ் தான். ஓகேங்களா, நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு எடுக்க போகிற ஒரு நோட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, இந்த ரைட்டிங் ஸ்கில்ன்ற ஒரு விஷயத்தையே எக்ஸ்போஸ் பண்ண போகுது. ரைட். ஸோ நம்ம நோட்ஸ் எடுக்கிறது எப்படி நம்ம அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ரேண்டமாக அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அல்காரிதமாக வச்சுருக்கோம் நாங்கள். ஓகேவே, இந்த மாதிரி ஷெடியூலில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷன் எடுக்கிறவங்க ஸோ என்ன பண்ணிடுங்க, ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ஒரு ரீகேப் பார்த்துருங்க. படித்தவங்களாம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டம் கொடுத்த ஆஸ்பிரண்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ லெவலில் இருந்தது. நேற்று தான் ஆக்சுவலாக குரூப் 2 ரிசல்ட்டாக இருந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் கிளியர் தட் ப்ரிலிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான அப்டேட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீக்கிரம் தந்துடலாம். ஸோ பி அவேர் தட் நம்ம இந்த இப்போவே நம்ம இந்த நோட்ஸ் நியூ இயருக்கு முன்னாடியே நம்ம நோட்ஸ் எடுக்கிறது தான் நம்ம வந்து நியூ இயர்லேருந்து ஒரு ஃப்ரெஷ் இயர் டிஎன்பிசிக்காக ஒரு 6 months ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நம்மளாலையும் குரூப் 1 சர்வீஸ் வாங்க முடியும். அண்ட் குரூப் 2 சர்வீஸ் அண்ட் 2A இது மாதிரியான சர்வீஸ் போகணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரூப் 4ன்ற லெவலை விட்டுட்டு நம்ம குரூப் 2 அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 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 நல்ல கேட்டரில் ஒரு நல்ல ரேஞ்சில் போய் நம்ம இருக்க முடியும். ஒரு டிகிரி படிச்சுட்டு நம்ம, ஏன்னா குரூப் 4 வந்து 10th குவாலிஃபிகேஷன். ரைட். ஸோ அட்டம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதையும் தாண்டி நம்ம இருக்கிறவங்களுக்கு நம்ம வி ஹேவ் டு கிவ் த ஸ்பேஸ். ஒரு 2 டிகிரி முடிச்சவங்க குரூப் 4 எழுதுறாங்க, 4 டிகிரி முடிச்சவங்க எழுதுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 ஐடியாலஜி மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம 2-3 டிகிரி முடிச்சோன்னா வி ஹேவ் அ கான்ஃபிடென்ட் டு ஃபேஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். நம்ம டிகிரி படிச்சிருக்கோம் அந்த மாதிரி திங்க் பண்ணணும். குரூப் 4 அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டா அந்த மைண்ட் செட் ஃபுல்லாகவே நம்ம மூவ் ஆன் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக குரூப் 1 கிளாஸஸ்க்கு நம்ம ஃப்ரீயாகவே மெட்டீரியல் நீங்கள் நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா ரன்னிங் நோட்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது சிலபஸ். ஃபர்ஸ்ட் நான் குரூப் 1 படிக்க போகிறேன், இல்லை 2 படிக்க போகிறேன், இல்லை 2A தான் என் டார்கெட். ஓகேங்களா, இல்லை குரூப் 4 இதுதான் என் டார்கெட்னா உங்களுக்கான சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. அஃபிஷியல் மறுபடியும் உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த லிங்க் இருக்கும். நம்ம அதுக்கான சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அடுத்தது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதுதான் ஒன்று, நம்ம அதிகமாக தேவையில்ல. 2020க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தாலே போதும். 2020க்கு அப்புறம் வந்து இப்போ டில் டேட் 25 என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கு, இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக தேவை. இதுலேருந்து நீங்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணால் எனக்கு மேக்ஸ் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை ட்ரை பண்ணிடுங்க. முதல்ல ஆப்டியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான, இப்போ ஆக்சுவலாக வந்து புக்லெட் மாதிரி தான் வந்துருச்சு. ரைட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அதை நம்ம எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரலாம், நம்ம அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நீங்கள் எது ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் அண்ட் வீக் சப்ஜெக்ட் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் சார், இந்த சப்ஜெக்ட் எனக்கு வீக்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட்குள்ளே ட்ராவல் பண்ணணும். ரைட். ஸோ ப்ளஸ்ஸை விட்டுடுங்க சார், நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா விட்டுடுங்க. எனக்கு வராது சார்னா ரெகுலராக என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. நான் படித்தது தான் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி ஆப்ஷன் இல்லை. ரைட். ஸோ அடுத்தது இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னா ஓன் நோட்ஸ். யார்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு எழுதினாரு, எனக்கு கொடுத்தாரு, இது எனக்கு டெலிகிராமில் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் லிமிட்டட் சோர்ஸஸ் மட்டுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷனல் சோர்சஸ் போகலாம். கண்டிப்பாக நம்மளும் ப்ரொவைட் பண்ண அடிஷனல் சோர்சஸ் நமக்கு இருக்குது. ரைட். ஸோ நம்ம சைடில் என்னென்ன பண்ண முடியும், ஓன் நோட்ஸ் கொடுக்க முடியுமா, ரிட்டன் நோட்ஸ் கூட நம்ம தரலாம். ரைட். ஸோ அதுக்கு உங்களோட ஸ்டைலும் அடுத்தவங்க ஸ்டைலும் என்ன, அது ரைட்டிங் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ரைட்டா. ஸோ கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் படித்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வராது உங்கள் ஃப்ரெண்ட் நோட்டை படிக்கிறது. ஓகே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஓன் நோட்ஸ்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் என்ன சார் எனக்கு தேவைன்னா எக்ஸாம் டைட்டில் மாதிரியே தான் குரூப் ரிவிஷன்.
ஓகேவா? நீங்கள் குரூப்பாக ஒரு ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். குரூப் ரிவிஷன்ற ஒரு கான்செப்ட் கொஞ்சம் ஒன்று அதிகமாக தேவையில்ல, 2லேருந்து ஒரு 5 பேர் இருந்தால் போதும் இல்லையா, 1லேருந்து ஒரு 3 பேர், அவ்வளோதான். நீங்கள் இந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் இருந்தாலே ஒரு 2-3 டாபிக் உங்களுக்கு டெய்லி என்ன ஆகிடும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேசலாம், ரைட்டா, ஒரு பாலிட்டி சப்ஜெக்ட் பேசலாம், என்ன ஆர்டிகல் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வைஸ் நம்ம டிஸ்கஷன் இருந்தால், ஹெல்த்தி டிஸ்கஷன் இருந்தாலே நம்ம இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாப் ஒரு சர்வீஸ்ன்றது நம்ம ஈஸியாக வாங்கலாம். ரைட். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.